Hello students, welcome to Solvaya Knowledge. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் எக்ஸைஸ் 6.4ல் செகண்ட் சம். நம்மளுக்கு ஒரு பாயிண்ட்டும் ஒரு லைனோட ஈக்குவேஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்க பாயிண்ட்டை நம்ம எப்பயுமே ஏன்னு எடுத்துக்குவோம். ஸோ அது -2i + 3j + 4k. அடுத்து இந்த லைனோட பேரலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட பேரலல் வெக்டார் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு இது வந்து ஜென்ரல் ஃபார்மில் இருக்கணும். அதாவது ஜென்ரல் ஃபார்ம்னா எக்ஸ் மைனஸ் சம்திங் பை ஏதாவது ஒரு நம்பர். ஸோ தட் இஸ் அதே மாதிரி y மைனஸ் ஆஃப் மைனஸில் இருக்கணும். ஸோ அதனால் இதை நான் -3 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது. இங்கேயும் எனக்கு z -8ன்னு இருக்கணும். 8 - zன்னு இருக்கக்கூடாது. ஸோ அதனால நான் என்ன பண்ணுறேன், z -8 எழுதி இதுலேருந்து நான் காமனாக எடுத்த மைனஸை இங்கே டினாமினேட்டரில் வச்சுக்கிறேன். ஸோ இப்போ டினாமினேட்டரில் இருக்க தான் நம்மளுக்கு பேரலல் வெக்டார், அதாவது b. ஸோ -4i + 5j - 6k. ஸோ நம்மளுக்கு இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க, பேராமெட்ரிக் ஃபார்மும் கார்ட்டீசியன் ஃபார்மும். ஸோ ஃபஸ்ட்டு பேராமெட்ரிக் எழுதுகிறேன். பேராமெட்ரிக்கோட ஃபார்முலா r வெக்டார் = a வெக்டார் ப்ளஸ் tb வெக்டார். இங்கே டீங்கிறது எல்லா ரியல் நம்பர்ஸும். ஸோ அப்போ r வெக்டார் = ஃபஸ்ட்டு a வெக்டார் என்ன, -2i + 3j + 4k ப்ளஸ் t, b வெக்டார் வேல்யூ என்ன, -4i + 5j - 6k. ஸோ அடுத்து நம்மளுக்கு என்ன கேட்டிருக்காங்க, கார்ட்டீசியன் கேட்டிருக்காங்க. ஸோ கார்ட்டீசியனோட ஃபார்முலா என்ன, x - x1/b1 = y - y1/b2 = z - z1/b3. ஸோ இங்கே x1 y1 z1ங்கிறது a ஓடது. ஸோ அப்போ x - x1 வேல்யூ -2, ஸோ அதனால் அது +2 ஆகும், பை b1 வேல்யூ -4, தட் இஸ் y y1 வேல்யூ 3 பை இதோட வேல்யூ 5, தட் இஸ் z இங்கே நம்மளுக்கு 4 இருக்குது, பை b3 வேல்யூ -6. ஸோ இதுதான் கார்ட்டீசியன் ஃபார்ம்.